நம்ம இந்த டேங்க் தான் க்ளீன் பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும் பாசனமா புடிச்சு எப்படி நாறி போயிருக்குன்னு. ஆரம்பமே ரொம்ப கஷ்டமாப்பா. ஓப்பன் பண்ணி விடலாம். ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. இப்போ மேக்ஸிமம் தண்ணி பூரா காலி ஆயிட்டு இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களா? ஒருத்தர் உள்ள இறங்கி தேய்ச்சி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்தாதான் டேங்க் கொஞ்சமாக க்ளீன் ஆகும். சில பேர் சொல்லுவாங்க பவுடர் இருக்கு, அதோட சும்மா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்தாதான் டேங்க் கொஞ்சமாவது க்ளீனாக இருக்கும். நாள் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டு கீழே இருக்க டஸ்ட் எல்லாம் துணி வச்சு எடுத்துட்டு இருக்காரு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இருக்கிற மண்ணும் உப்பும் பாசனமா வெளியே வந்து எப்படி விழுந்திருக்கு நீங்களே பாருங்க. இந்த அளவுக்கு உள்ள சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? டேங்க்ல இருந்துட்டு இதை தன்னால யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு உள்ள சேர்ந்துருக்கு. இதெல்லாம் கிளீன் பண்ணி நம்ம ஒரு எடுத்து போட்டுருக்கோம். இதோட டேங்க்லயும் தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. டேங்க்லயும் தண்ணி நிறைஞ்சிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு டெஸ்டா அந்த டேங்க் எந்த அளவுக்கு கிளீன் பண்ணிருக்கோம் நீங்களே பாருங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சி கிளீன் பண்ணாதான் இந்த அளவுக்கு கிளீன் ஆகும். இல்லாம பின்னாடி நாங்களே ஒரு கிளாஸ் எடுத்து காட்டுறோம். நீங்களே பாருங்க எவ்வளவு தண்ணி கிளீனா இருக்குன்னு. நன்றி, வணக்கம்.